10 degrees Celsius. Working voltage 5 voltage. Nozzle diameter 0.7 millimeter. Filament PLA into ABC. Parts. First வந்து நம்ம 3D பென்னுக்கான ஃபிலமெண்ட்டை சூஸ் பண்ணணும். அது வந்து 2 டைப்ஸ் இருக்கு. PLA, ABS னு 2 டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து இது 3D பென்னுக்கானதுங்கிறதுனால நம்ம PLA தான் சூஸ் பண்ணணும். இந்த ஃபிலமெண்ட்டை வந்து இன்செர்ட் பண்ணும்போது லோவர் பட்டனை நம்ம பிரஸ் பண்ணணும். அப்பதான் அந்த நாசில் வழியா அந்த ஃபிலமெண்ட் வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாடல் பண்ண ஆரம்பிக்கணும். மாடல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அன்லோட் பட்டனை பிரஸ் பண்ணி அதை வெளியே எடுக்கணும். 3D பென் இப்போ நம்ம 3D பெண்ணை எங்கெங்க தடுக்கூடாதுன்றது பார்க்கணும். அதோட நாசில் முக்கியமாக தடுக்கூடாது. ஏன்னா வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்குதுன்னா இது வந்து 210 டிகிரி செல்சியஸில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால தொட்டால் நம்ம கைக்கு ஏதாவது பாதிப்பு வரும். அதே மாதிரி அதுலேருந்து வர நாசலையும் தொடக்கூடாது. அதுவும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு பொருளை வச்சு தான் இது பண்ணணும். அதுக்கப்புறம் இது நாசலை வந்து நம்ம தொடவே கூடாது. ஃபிலமெண்ட் வந்து உள்ளே விட்டுட்டு அது வந்து ரெட் கலர் காமிக்கும் போது இது பண்ணக்கூடாது. ஏன்னா அது அப்போ தான் ரெடி ஆகுது அப்படின்றதுக்கான அர்த்தம். க்ரீன் கலர் காமிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஃபிலமெண்ட் வந்து நடுவில் நிறுத்தக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா 3D பென் ஸ்டெக் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா அது வந்து 3D பென் வந்து ஆஃப் பண்ணும்போது அந்த வந்து ஃபிலமெண்ட் முக்கியமாக எடுக்கணும். ஏன்னா ஃபிலமெண்ட் எடுத்தோம்னா நம்ம ஸ்டெக் ஆயிடும். ஃபிலமெண்ட் எடுத்துட்டு ஆஃப் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து 3D பென் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து 3D பென். இப்போ வந்து இங்கே பாருங்கள் PLA இருக்கா, இதுதான் வந்து நம்ம செட்டிங் பாயிண்ட். நம்ம வந்து கீழே இந்த பட்டன் இப்படி ஸ்டார்ட் பண்ணால் அந்த டிகிரிஸ் வருது. இல்லை இப்படி ஸ்டார்ட் பண்ணால் டிகிரிஸ் இந்த ஃபிலமெண்ட் எடுத்து இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து டிகிரி செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே டிகிரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே வந்து க்ரீன் கலர் ஆரம்பித்தோடனே நம்ம வந்து ஃபிலமெண்ட்டை வந்து இப்போ உள்ளார போடலாம், இன்செர்ட் பண்ணலாம். இப்போ டிகிரிஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இங்கே வந்து க்ரீன் கலர் லைட் வந்துருச்சு. இப்போ வந்து ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம உள்ளார செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த லோடிங் பட்டனை வந்து அமுத்தினா தான் ஃபிலமெண்ட் வந்து உள்ளார போகும். அமுத்தலாம். உள்ளார போகுது. வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து கையில் தொடக்கூடாது. ஏதாவது ஷார்ப்பான பென்சிலை வச்சு நம்ம எடுத்துடலாம். சூடாக இருக்கும். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம எதாவது எழுதலாம். வாங்க இங்கே எழுதலாம். வாங்க இப்போ போடலாம். கொஞ்சம் திக்காக போடுங்க போடும்போது, இல்லைன்னா அது எடுக்கும்போது வந்து வராது. இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்துட்டுருக்கு. திக்காக போடணும். லேசாக போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி வளைக்கும் போதும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வளைக்கணும். டக்குன்னு வளைச்சிங்கன்னா அந்த ஃபிலமெண்ட் வந்து வெளியில் வந்துடும். இது பாருங்கள், இதா ஒட்டிக்கிச்சுங்க. அதுதான் பாருங்கள் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வச்சு நிறைய யூசஸ் இருக்குது. இது வந்து நல்லாவும் சின்ன பாப்பாங்க கையில் கொடுக்கக்கூடாது. இது வந்து நல்லா யூசஸ்